அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர், தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். நம்மை காக்கின்றவர், தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. தேவா நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். இதனால் நீர் என்னோடு வருவதினால், இதனால் நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன்
செலுத்துகிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எங்களை தேடி வந்த தெய்வம் நீரல்லவா சுவாமி. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாவ சேற்றிலே இருந்த எங்களை தூக்கி எடுத்து உம்முடைய பிள்ளைகளாக மாற்றி இருப்பது அப்பா நீர் எங்கள் மீது வைத்த அன்பல்லவா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜனே, நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு செய்த நன்மை கீழாக எங்களால் என்னத்தை செலுத்த முடியும் சுவாமி. நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜனே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இணையில்லா தேவன்
தெய்வம் நீர் அல்லவா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜனே. நன்றி அப்பா, நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. அப்பா, இதுவரை எங்களை நடத்தி வந்த நல்ல எபினேசர் நீர் அல்லவா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜனே. நன்றி அப்பா, நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதே சுவாமி. அப்பா, நீர் இல்லாவிட்டால் எங்களால் ஜீவனோடு இருக்க முடியாதே சுவாமி. நீர் இல்லாவிட்டால் எங்களுடைய வேலைகளை எங்களுக்கு செய்ய முடியாதே ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களோடு இருக்கிறபடியினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீங்க எங்களுக்கு அதிகமாய் வேண்டும் சுவாமி. அப்பா, உம்முடைய கிருபை எங்களுக்கு அதிகமாய் வேண்டுமே ஆண்டவரே. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி சுவாமி. அப்பா, அனுதினமும் கர்த்தாவே உம்மோடு நடக்கிற அனுபவத்தை தாங்க. அனுதினமும் கர்த்தாவே நாங்கள் உம்மோடு ஜீவிக்கிற ஜீவியத்தை தருவீராக. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கேட்பீங்களா ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு நடக்கணும் சுவாமி. அப்பா, நாங்கள் உங்களுடைய கையை பிடித்தால் நாங்கள் விட்டு விடுவோம். நீர் எங்களுடைய கையை பிடித்து நடத்துங்க என்று சொல்லி கேட்போமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர். நினைவெல்லாம்
துதிக்கிறோம் ராஜனே. அப்பா, உம்மோடு நடக்கிற அனுபவத்தை தாங்க சுவாமி. ஆண்டவரே, உம்மோடு அதிகமாயிருக்கிற சந்தர்ப்பத்தை தருவீராக. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜனே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் மாறாத நேசர் சுவாமி. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஆண்டவரே. நீர் எங்களோடு இருக்கிற தெய்வம், எங்களை நடத்தி வருகிற தெய்வம் சுவாமி. அப்பா, நாங்கள் சோர்ந்து போகிற சந்தர்ப்பங்களிலே எங்களுடைய கையை பிடித்து எங்களை தூக்கி எடுக்கிற தெய்வம் நீர் அல்லவா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜனே. நீர் வாக்கு மாறாதவர். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரே. உம்மை துதிக்கிறோம் ராஜனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ராஜனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நீர் பரிசுத்தர் சுவாமி. நீர் மகிமை நிறைந்த தெய்வம். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை சுவாமி. எங்களை நடத்தி வருகிற தெய்வம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜனே. உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நீர் பரிசுத்தர் சுவாமி. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. நீர் நல்லவர் சுவாமி. நீர் வல்லவர். நீர் போதுமானவர். நீர் கிருபை நிறைந்த தெய்வம் சுவாமி. நீர் எல்ஷடாய் தேவன். நீர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். நீர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவர் சுவாமி. உம்மை ஆராதிக்கிறோம் ராஜனே. பரிசுத்தரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜனே. உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நீர் மாறாத தெய்வம் ஆண்டவரே. நீர் வாக்கு மாறாதவர். நீர் வார்த்தையில் உண்மையுள்ள தெய்வம் ஆண்டவரே. நீர் சத்தியமுள்ளவர் சுவாமி. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் உன்னதமானவர். உயர்ந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தெய்வம். எங்கள் மத்தியிலே, எங்கள் மத்தியிலே நீர் அசைவாட விரும்புகிறவர். எங்கள் மத்தியிலே உலாவுகிறவர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜனே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் பரிசுத்தர் என்று சொல்லுவோமா? அப்பா, நீர் பரிசுத்தர். நீர் தூயாதி தூயவர் ஆண்டவரே. நீர் பாவம் பாரா சுத்த கண்ணன். உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே உலாவுகிற தெய்வம் நீர். எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுகிற தெய்வம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ராஜனே. எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக, நிரப்புவீராக சுவாமி. ஹல்லேலூயா. போற்றுதே பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. சேர்ந்து சொல்லுவோம். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. வானமுமது சிங்க
நாங்களுங்கள் தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வான பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வான பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரலோகத்தில் பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ எம்மை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். என்றும் உம்மோடு வாழ எம்மை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வான பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டு. சொல்லுங்க பாடி பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. உம்மை போல நல்ல தெய்வம் இல்லை சுவாமி. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. அப்பா நீர் உயர்ந்தவர் சுவாமி, உம்மை துதிக்கிறோம் ராஜனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. ஓ உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜனே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜனே. ஓ ஹல்லேலூயா. ரீதரல ரமமம சிகதரல ரபபபப ரீதிரியா தெரி மமமமம ரீகதரல ரபபபப ரெமோகோதரலரபோ சிதரல ரமமமம ரீபதரல ரமமம கதிரல ரபபபபப. ஆண்டவர் நல்லவர். மீண்டும் ஒரு அருமையான தருணத்தை தந்திருக்கிறார் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க. வாசிப்போம். எபிரேயர் புத்தகத்திலே 11வது அதிகாரத்தில் 6வது வசனத்துக்கு நம்முடைய அவதானத்தை செலுத்துவோம். எபிரேயர் புத்தகம் 11வது அதிகாரம் 6வது வசனம், 308வது பக்கம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம், அவர் உண்டென்றும். நல்ல கையை உயர்த்தி சொல்லுவோம். அவர் உண்டு. இந்த காலவேளையில் அவர் ஜீவிக்கிறார். அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு, அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, கீழே ஒரு கோடு போடுங்க, பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பலனை கொடுக்கிற தேவன். வெறும் பக்திக்காக மாத்திரம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் வருகிறது அல்ல. நமக்கு பலன் உண்டு. யாருக்கு பலன் உண்டு? தேவனை தேடுகிறவர்களுக்கு. நம்ம சில வேளை ஜோக் பண்ணலாம், ஆண்டவரை நான் காணாம போயிட்டாரு அவரை தேடுறதுக்கு. ஆண்டவரை தேடி இந்த காலவெளியில் வந்திருக்கிறோம். மழையான டைம்லையும் உடல் பல காரியங்கள் சொல்லியிருக்கலாம். ஆன்லைனில் தானே போகுது, பார்க்கலாம் தானே, வேறு ஒரு யூடியூப்பில் சேவிஸை பார்த்துட்டு சேஃபாக போகலாம் தானேட்டு. ஆனால் அந்த காலவெளியில் தேவனை தேடி வந்த உங்களுக்கு ஆண்டவர் பலனை கொடுக்க காத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஒரு பாஸ்டர் அல்ல, ஒரு சபை அல்ல நமக்கு பலனை கொடுப்பது. நமக்கு பலன் கிடைப்பது யாரிடத்திலிருந்து அல்ல என்றால் தேவனிடத்திலே இருக்கிறது. நான் நூறில் சபைக்கு முத 1996 போகும்போது எனக்கு 16 வயசு, சின்ன பையன், நல்லா முடி கலண்டு இருந்துச்சு, நல்லா மெலிவாக இருந்தேன். பார்க்கும்போதே ஆள் கட்டையாக இருந்தாலும் அழகான ஒரு தோற்றத்தோடு இருந்தேன்.
அடையாளமே தெரியாமல் போயிடுச்சு இந்த குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ள. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த சபைக்கு போகும்போது முன்னுக்கு போட்டிருந்ததான பேனரில் போட்டிருந்த வார்த்தை தான் நான் இப்போ பேசுறதான வார்த்தை. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசம் நீங்க பாப்பீங்களா இருந்தா பைபிள்ல சில புத்தகங்களை பாப்பீங்களா இருந்துச்சுன்னா அதிகாரம் ஒன்றே ஒரு காரியத்தை குறித்து முழுமையான காரியமா பேசும். பழைய ஏற்பாட்டில் பாப்பீங்களா 119வது சங்கீதம் ஆண்டவருடைய வார்த்தையுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை குறித்து முழு அதிகாரமும் முழு வசனமும் அதுதான் பேசுது. புதிய ஏற்பாட்டில் பாப்பீங்களா இருந்தா 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் பாப்பீங்களா இருந்தா அன்புடைய முக்கியத்துவம் என்ன என்பது குறித்து வாட் இஸ் ட்ரூ லவ், உண்மையான அன்பு என்றால் என்னன்னு அன்புக்காக ஒரு அதிகாரமே ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். யாக்கோபு புத்தகத்தில் 3வது அதிகாரத்தை பார்ப்பீங்களா நாவை எப்படி மேனேஜ் பண்ணணும். நமக்கு மணியை மேனேஜ் பண்ண தெரியும், நாக்க மேனேஜ் பண்ண எனக்கு மிச்ச பேருக்கு தெரியாது. அதை எப்படி கையாளணுங்கிறதுக்கான முழு அதிகாரமும் ஒதுக்கி இருக்கிறார். இந்த 11வது அதிகாரத்தை கவனிப்போமா இருந்தா விசுவாச வீரர்களுடைய பட்டியலை ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது சொல்லுது, விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயம், நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நான் 16 வயசா இருக்கும் போது யோசிச்சேன், இன்னும் 5 வருஷத்துக்கு பிறகு எப்படி இருப்போம், 10 வருஷத்துக்கு பிறகு எப்படி இருப்போம் அப்படின்னா தோற்றத்தை பத்தி நான் பேசல, வாழ்க்கையில முன்னேற்றங்களை பத்தி யோசிச்சேன். ஒண்ணுமே விளங்கல, ஆனா ஒண்ணே ஒண்ணு இருதயத்தில் இருந்துச்சு, விசுவாசம். இருந்ததை விட நான் நல்லா இருப்பேன், இருந்ததை விட ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், இருந்ததை விட ஆண்டவர் பெரிய நோக்கத்துக்காய் பெரிய திட்டத்திலே என்னை சேர்த்து நடத்துவார். ஏதாவது பார்க்கறதுக்கு இருந்துச்சா நோ, ஏதாவது உணர்றதுக்கு இருந்துச்சா நோ, ஏதாவது யோசனைக்கு வந்துச்சா நோ. ஆனா ஒன்னே ஒண்ணுதான் இருந்துச்சு, ஆண்டவர் அழைத்தவர், விசுவாசத்தை துவங்கினவரும் அவரே, முடிக்கிறவரும் அவரே. ஆகவே எனக்கு தேவை எல்லாம் விசுவாசம், ஃபெய்த். ஆக இந்த காலவேளையில நான் பண்ண போகிறதான பிரசங்கத்துடைய தலைப்பு ஃபியர் ஆஃப் ஃபெய்த். விசுவாசமா அல்லது பயமா? சில வேளைக்கு இந்த காலவேளையில வந்திருக்கிறதான அமர்ந்திருக்கிறதான நம்ம 5வது மாசத்துக்கு வந்துட்டோம். 2வது வாரத்தில் இருக்கும்போது 3வது வாரத்துக்கு வந்துட்டோம். நமக்கு ஒரு யோசனை வரலாம், என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, என்னுடைய சரீர நிலைமை அடுத்த வருஷத்தில் எப்படி இருக்க போகுது, என்னுடைய ஜொப்புடைய நிலைவரத்தில் சில கேள்விகள் இருக்கிறது, என்னுடைய அடுத்த வருஷத்தில் நான் என்ன செய்ய போகிறேன், சரீரத்தில் இந்த வியாதியோடு என்னத்தை செய்ய போகிறேன், திருமண வாழ்க்கை குறித்து நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு பிள்ளை காரியத்துக்காக பிளான் பண்ணுறேன், இதுக்காக நான் என்ன செய்ய போகிறேன். சில காரியங்களை கூட யோசமாக தான் ஸ்ட்ரெஸ் ஆகிருது, மன அழுத்தமாகிறது, மனம் உடைஞ்சு போயிருது. டிஸ்கரேஜ்மெண்ட், ஸ்பிரிட் ஆஃப் டிஸ்கரேஜ்மெண்ட் நம்மளை டாமினேட் பண்ண பார்க்குறது, அதைரியம் நம்மளை ஆளுகை செய்ய பார்க்கறது, துர்ச்செய்தி ஆளுகை செய்ய பார்க்கறது. இது அத்தனை மத்தியிலும் ஒரு நற்செய்தியை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். விசுவாசம் இருந்தால் நமக்கு வெற்றி வரும். ஆமென். கையை கொண்டு வந்தவங்க மாத்திரம் கையை நல்லா உயர்த்தி ஆமேன்னு அசைச்சு சொல்லுவோம். ஆமென். விசுவாசம் இருப்பது நமக்கு நல்லது. இந்த காலவேளையில் நான் வாசிக்க போகிறதான அடுத்ததான வேத ஆதாரத்தின் பகுதி நீங்கள் வாசிப்பீங்களா இருந்துச்சுன்னா என்னாகமம் 13வது அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீங்களா இருந்தா அங்கே ஒரு சம்பவம் அங்கே நடக்குது. குறிப்பிட்ட தூரம் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்துட்டாங்க. அற்புதமான பயணம், அதிசயமான பயணம், அற்புதமான பாதுகாப்பு, சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன் சொல்லுவோம், சூப்பர் நேச்சுரல் ப்ரொடெக்ஷன் சொல்லுவோம். அற்புதமாய் ஆண்டவர் பாதுகாத்து வந்தார், அற்புதமாய் அவர்களுடைய தேவைகளை சந்தித்தார். சாதாரண பயணம் இல்லை, ஆண்டவர் மகிமையாய் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்துட்டார். பாரான் என்று சொல்லப்படுகிறதான வனாந்தரத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றார், மோசே வா. என்ன ஆண்டவரே? வந்த பிறகு சொல்றார், நம்ம போக வேண்டியதான ப்ராமிஸ் லேண்ட், வாக்குத்தத்த தேசம், பாலும் தேனும் ஓடுகிறதான தேசம், போயிட்டு பார்த்துட்டு வர்றதுக்கு 12 பேரை செலக்ட் பண்ணு. ஸோ ஏற்கனவே நமக்கு தெரியும் 12 கோத்திரங்கள் இப்பொழுது உருவாக்கி அவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. 12 கோத்திரங்கள் கிட்டத்தட்ட 2 மில்லியனுக்கு மேலே ஜனங்கள் வந்துட்டாங்க, 20 லட்சத்துக்கு மேலே. இப்போ ஆண்டவர் சொல்றார், அந்த 12 கோத்திரங்கள் 12 தலைவர்களை தெரிவு செய், லீடர்ஸை செலக்ட் பண்ணு. அப்படின்னா அவங்களுக்கு அறிவு இருக்கணும், லீடர்னு அப்படித்தானே.
அறிவு இருக்கணும், ஓரளவு ஆற்றல் இருக்கணும், ஓரளவு விஷயம் தெரியணும், ஓரளவு ஆவிக்குரிய அனுபவம் இருக்கணும். ஸோ நீ அந்த 12 பேரும் செலக்ட் பண்ணுறது மாத்திரமல்ல. பைபிளில் நீங்கள் 13வது அதிகாரத்தில் என்னாகமத்தில் பார்ப்பீங்கன்னா அது பேர்கள் எல்லாம் வரிசையாக போட்டிருக்குது. எந்த கோத்திரத்தில் யார் வந்தது, எந்த கோத்திரத்தில் எவர் வந்தாருன்னு. அப்படியே வாச்சிட்டு வரும்போது 12 பேர் செலக்ட் பண்ணப்பட்டுருச்சு. இப்போ மோசே சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறார் மோசே பார்த்து அங்கே போய்ட்டு செக் பண்ணுன்னு சொல்லும்போது மோசே இப்போ 12 பேரும் தெரிவு செஞ்சு சொல்கிறார், அனுப்பு கானான் தேசத்துக்கு. அங்கே உள்ளதான நிலைமை எப்படியாப்பட்டது, விவசாயம் நிலைமை எப்படி, வீடுகள் எல்லாம் அரண்மனையில் இருக்கிறாங்களா, குடிசையில் இருக்கிறாங்களா, அங்குள்ள மனிதர்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கிறாங்களா அல்லது சாதாரணமானவங்களா இருக்கிறாங்களா, அங்க இருக்கிறதான நிலவரங்கள் எல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி இந்த மோசே இந்த டீமை அனுப்பி வைக்கிறார். ஸோ வேவு பார்க்கறதுக்காக அங்க போயிட்டு அந்த தேசத்துல இருந்து காரியங்கள் எல்லாம் பார்க்குறாங்க. பைபிள் சொல்லுது 40 நாட்கள் அங்க இருந்து இந்த காரியங்கள் எல்லாம் துரத்துருன்னு சொல்லுவாங்க, இன்ஃபர்மேஷன் இங்கிலீஷில் சொல்லுவோம், தகவல்கள் எடுக்கிறாங்க. 40 வருஷம் இல்லை 40 நாளுக்கு பின்பாக மீண்டும் இவங்கெல்லாம் வராங்க. வந்து சொன்னதான ரிப்போர்ட் தான் இன்னைக்கு உள்ளதான வார்த்தை. என்ன ரிப்போர்ட் சொல்றாங்க? 13வது அதிகாரத்தில் 32வது வசனத்திலிருந்து 14வது அதிகாரம் 1வது வசனம் மட்டும், இந்த 3 வசனங்களை கவனிப்போம். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்செய்தி பரம்ப செய்தார்கள். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ரா முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். ரிப்போர்ட் நல்ல ரிப்போர்ட் இல்லை. பாஸ்டர் போன கிழமையில் கிடைச்ச ரிப்போர்ட் வந்து நல்லா இல்லை. கொலஸ்ட்ராலோட நிலைமை நல்லா இல்லை, சுகருடைய நிலைமை நல்லா இல்லை, ப்ரெஷரும் நல்லா இல்லை. ஸோ வீட்டுடைய என் பிள்ளைகளுடைய ரிப்போர்ட்டு ஸ்கூலில் டேர்ம் ரிப்போர்ட் வந்துச்சு, பார்க்கும்போது இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. காசு கொட்டுறோம், பணம்னு பார்க்காம போடுறோம், ஆனால் எல்லாமே எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏங்கிற விஷயமே இல்லை, பிங்கிற விஷயமே இல்லை, எல்லாம் கீழே தான் இருக்குது. இப்படி போவானா தான் ஓலவல்ல என்னத்தை செஞ்சு கோடு நீங்கள் தான் நிரப்பணும், இப்படி செஞ்சா என்னத்தை செஞ்சு போகிறான் அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் இருக்குது. நாட்டுடைய நிலைமை டொனால்ட் ட்ரம்ப் போடுறதான போடுன்னு போடுற போட்டில் வரிங்கிறதான காரியத்தினால நம்ம நாடு பயங்கரமாக பாதிக்க போகுது. நான் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறேன், ஃபேக்ட்ரியில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நிறுத்தப்படுமா இருந்துச்சுன்னா அடிக்குமே ஒரு பெரிய இடி. நான் இதை நம்பி வீடு ஒன்று வாங்கிட்டேன், இதை நம்பி ஒரு வாகனத்தையும் வாங்கிட்டேன். சில வேலைகளில் ரிப்போர்ட் இந்த காலவெளியில் நமக்கும் கிடைக்கலாம். அன்னைக்கு அவங்க போயிட்டு வந்ததான ரிப்போர்ட் என்ன சொன்னிச்சுன்னா, அவங்களுடைய முடிவுரையில் அழகான ஒரு வார்த்தை இல்லை, வேதனையான ஒரு வார்த்தை சொல்லிக்குது, துர்ச்செய்தியை பரப்பினார்கள். 13வது அதிகாரத்தில் 33வது வசனத்தில் கடைசி பகுதி அப்படிதான் சொல்லுது. தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து ஏன் பைபிள் சொல்லுது, உங்க பைபிள் என்ன சொல்லுதுன்னு தெரியல, என்ற பைபிள் சொல்லுது துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். எத்தனை பேர் போனாங்க? 12 பேர் போனாங்க. 10 பேர் சொன்னாங்க துர்ச்செய்தி, பேட் நியூஸ். அவங்க பார்வைக்கு நாங்க வெட்டுக்கிளி. யார் சொன்னது? ஆண்டவருடைய அழைக்கப்பட்ட பிள்ளைகளை எது கம்பேர் பண்றீங்க? நாங்க அங்க போக இயலாது, மிகவும் மோசமான தேசம். நீ பாருங்க, அந்த 32வது சொல்றது, தாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், பயங்கரமான தேசம். அங்க நம்மளால போய் வாழ முடியாது. இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கும்போது, அடிமைகளாக இருந்த எங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து தான் எங்களை இதுவரை நடத்தி வந்திருக்கிறாரு. இப்போ நம்ம போய் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு ரீச் பண்ண போகிறதான இடம் பாலும் தேனும்னு சொல்லி இருக்குதுன்னு பார்த்தா, இப்போ ரிப்போர்ட்டர்ஸ் வந்து சொல்றாங்க அப்படி ஒரு விஷயம் இல்லை. அப்போ ஆண்டவர் பொய் சொன்னாரோ அப்படிங்கிற எண்ணங்களும் வந்திருக்கலாம். எத்தனையோ காரியங்களை, உடைமைகளெல்லாம் விட்டுட்டு முடிஞ்சதை தூக்கிட்டு வந்துட்டாங்க.
பயணத்தில் இடையில வர்றதான ஒரு வார்த்தை தான் துர்ச்செய்தியை பரப்பினார்கள். இப்பொழுது துர்ச்செய்தி சபை முழுவதையும் டொமினேட் பண்ண ஆரம்பிக்கிறது, ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறது. அந்த ஆளுகையினுடைய ரிசல்ட்ஸ் என்னன்னா, எல்லாரும் சபையாரும் அழுதார்கள். இந்த காலவேளையில் யாராவது அழுகிற அனுபவத்தில் போகிறீங்களா? ஏதாவது ரிப்போர்ட்டை குறித்து இந்த காலவேளையில் ஏதாவது ஒரு காரியத்தை கேள்விப்பட்டு மனம் உடைஞ்சு இந்த ஆலயத்தில் வந்து அமர்ந்திருந்து ஏதாவது ஆண்டவர் என்னோடு பேச மாட்டாரா என்றதான ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்களா? எல்லாமே ஹோப்லெஸ்ஸாக இருக்குது பாஸ்டர். எல்லா காரியத்தை குறித்து கிடைச்ச ரிப்போர்ட், ஃபேக்ட், ரிப்போர்ட்டில் வர்ற ஃபேக்ட் சொல்லுது முடியாது, ஆகாது, நடக்காது, இது சான்ஸே இல்லை அப்படிங்கிறதோடு தான் நான் வந்திருக்கேன் பாஸ்டர். காலவில் ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். எந்த மூலையில் இருக்கிறீங்களோ தெரியாது, எந்த பார்வையிலையும் படாமல் வந்துட்டு போகிற ஆலயம் கூட நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். 40 நாளைக்கு பிறகு இந்த ரிப்போர்ட் கொண்டு கொடுக்குறாங்க. அந்த கொடுத்ததுடைய விளைவு அங்கே யாரும் எக்ஸைட் ஆகலை, உற்சாகம் கொள்ளலை. அழகான தேசம் நமக்காக இருக்குது, ஆசீர்வாதமான தேசம் இருக்குதுன்ட்டு அவங்க யாரும் உற்சாகம் இல்லை. கிடைச்ச ரிப்போர்ட்டில் எல்லாம் மனசு வந்து போயிட்டாங்க. இவங்க மறந்துட வேணாம், அவங்க யாரெல்லாம் தலைவர்கள், இவங்க யாரெல்லாம் ஆவிக்குரிய அனுபவம் உள்ளவர்கள், இவங்க யாரெல்லாம் பல அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்தவர்கள், அனுபவித்தவர்கள். இப்போ சொல்கிறாங்க எங்களால் முடியாது. இப்போ நான் யோசித்தேன், இவ்வளோ பேட் நியூஸ் வந்து சொல்கிறது சரியா? அந்த லீடர்ஸ் இது சரியில்லையே, நல்லா இல்லையேன்ட்டு. பிறகு அந்த வார்த்தைகள் எனக்கு காண்பிச்சு கொடுத்த காரியம் தான், மோசே சொல்லும்போது சொல்கிறார், அங்கே உள்ள உண்மையான நிலைமையை கொண்டு வந்து சொல்லுங்க. ஸோ இவங்க கொண்டு வந்து சொன்ன விஷயம் உண்மையானது, ஃபேக்ட், ஃபேக்ட், உண்மை தான் சொன்னாங்க, பொய் சொல்லலை, மேலே கூட்டியும் சொல்லலை, கூட்டியும் கொஞ்சம் சொல்லிட்டாங்க, குறைச்சி சொல்லலை, அதுதான் உண்மையை தான் சொன்னாங்க. எங்களை பார்க்கும்போது அப்படித்தான் இருக்குது. ஆனால் பைபிள் சொல்றது, விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயம், நம்பப்படுகிறவர்களின் உறுதி. விசுவாசிக்கிறவர் தரிசித்த அல்ல. நாங்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கோம் கண்டு பிறகு நம்ம கடவுளோடு பயணிக்கிறவங்க அல்ல, விசுவாசித்து நடக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். தரிசித்தல்ல, பார்த்த பிறகு அல்ல, பார்க்காமலே நாங்கள் ஆண்டவரை நம்பணும். இந்த காலவேளையிலே உலகத்திற்கு அத்தனை பேருடைய விருப்பம் என்ன? எல்லாம் பார்த்த பிறகு பிளான் பண்ணுவோம், பார்த்த பிறகு ஒரு அடையாளத்தை வச்சிருப்போம், ஒரு பிளானை வச்சிருப்போம், ஒரு திட்டமிடுதல் போட்டுப்போம். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா இருந்தால் we can work on it. அது ஒன்றும் இல்லைன்னா நம்மளும் இருப்போம். ஆனால் பேர் என்னது? விசுவாசி. விசுவாசமே இல்லாத விசுவாசி சன்னதி ஆண்டவருடைய சபையில் பெருகிட்டு இருக்குது. இந்த காலவேளையிலே நம்முடைய உள்ளத்தில் விசுவாசத்தை ஆண்டவர் அதிகரிப்பாராக. உள்ளத்திலையும் சரி இல்லத்திலும் சரி விசுவாசத்தினால நம்முடைய இருதயமும் இல்லமும் நிரம்புவதாக. சில வேளைகளில் நீங்கள் பார்க்குறதான காரியம் பொய் இல்லை, பொருளாதார நிலைமை, பிள்ளைகளுடைய நிலைமை, சரீரத்துடைய நிலைமை, நியூஸில் நீங்கள் பார்க்குறதான காரியம், கேட்குற காரியங்கள் எல்லாம் ஃபேக்ட், உண்மைதான். அது யாரும் பொய்ன்னு சொல்ல இயலாது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளை என்பதை நீங்களும் நானும் என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்துடக்கூடாது. இந்த ஜனங்கள் சொன்னதான துர்ச்செய்தி, பேட் நியூஸால விளைவு என்னன்னா, ஜனங்கள் அழ ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லை, அப்செட் ஆகுறது மட்டும் இல்லை, அடுத்த ஸ்டெப் என்னன்னா, உள்ளுக்குள்ளே குழப்பம் வருது, உள்ளுக்குள்ளே பிரச்சனை வருது, உள்ளுக்குள்ளேயே பயணத்தை குறித்ததான பல எண்ணங்கள் ஓடி அந்த இடம் முழுவதும் அவ்வளோ நாள் வந்த பயணத்தை அர்த்தமில்லாத சூழ்நிலையாக மாறினது நிமித்தம் இப்போ ஜனங்கள் சொல்கிறாங்க, இது சரிப்பட்டு போகாது. நம்ம ஒரு தலைவரை தெரிவு செய்வோம். என்ன செய்வோம்? தலைவர், லீடர் ஒன்று தெரிவு செய்வோம். அந்த லீடரை வச்சுக்கிட்டு நம்ம முன்னுக்கு இல்லை, வந்த தேசத்துக்கே போவோம். எங்க தேசம்? எகிப்து தேசத்துக்கே போவோம். அடிமைகளாக இருந்தாலும் பரவாயில்ல, 3 நேரம் நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிடலாம். அங்கே சாகையா வந்தோம், எங்க பிள்ளைகள் இருக்குது, எங்க குடும்பம் இருக்குது, இதுக்காக இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு ரிஸ்க் எடுத்து வந்திருக்கிறோம். ஸோ பெட்டர் சொல்யூஷன் வந்து என்னன்னா, we have to go back. போவோம், இருந்த இடத்துல எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே போவோம். சில வேளை இந்த கால வேளையில் சில காரியங்களை பார்க்கும்போது நடக்காதது போல இருக்கும்போது உணர்வுகள் சில காரியங்களை நம்மளோடு பேசலாம், எண்ணங்கள் நம்மளோடு பேசலாம். இந்த காலவேளையில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், உள்ளத்தில் வர்ற எல்லா உணர்வுகளும் உண்மை அல்ல, வருகிற யோசனைகள் எல்லாம் உண்மை அல்ல, ஆனால் விசுவாசம் மட்டும்தான் உண்மை. ஆமென், ஹல்லேலூயா. கையை நல்லா உயர்த்தி சொல்லுவோம், விசுவாசம் மட்டும் இருந்தால் போதும். இந்த இடத்துல பார்க்குறோம்,
இந்த துர்ச்செய்தி பரவி அந்த இடத்த முழுவதும் வேதனைப்படுத்தி ஒரு துக்கமான பிரேக்கிங் நியூஸ். மேலே போகிற நியூஸ் இல்லை, கீழே போகிற நியூஸ். சிரிக்கிற நியூஸ் இல்லை, அழுகிற நியூஸ். உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறதுல உள்ளம் காரிருள் சூழுகிறதான ஒரு நியூஸ். இந்த காலவெளியில் பல நியூஸ்களை கேட்டு வந்திருக்கதான நீங்கள் இந்த காலவெளியில் எனக்கு ஒரு குட் நியூஸ் கிடைக்காதான்னு யோசிப்பீங்க. இந்த காலவெளியில் 12 பேரில் 10 பேர் மெஜாரிட்டி சொன்னாங்க முடியாது, ஆகாது, நடக்காது, நோ சான்ஸ். ஆனால் 2 பேர் தேவனுடைய ஆவி நிறைந்தவர்கள், விசுவாசத்துக்கு இடம் கொடுத்தவர்கள், தங்களுடைய அழைத்த ஆண்டவர் யார் என்பதை மறக்காதவர்கள், தாங்க எங்க இருந்தோம் இப்பொழுது எங்க இருக்கிறோம், அடுத்து எங்களுடைய டெஸ்டினேஷன் எங்க போய் நாங்கள் ரீச் பண்ண போகிறோங்கிறத குறித்து கிளியரா இருந்ததான 2 பேர் இந்த துர்ச்செய்தியின் மத்தியில் பொய் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும் போது, அல்லது பயம் குழப்பம் ஆளுகை செய்யும் போது 2 பேர் எழுந்தாங்க இந்த காலவேளையிலே இந்த செய்தியை சொல்லும்படி. இதை நம்ம 14வது அதிகாரத்தில் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் மட்டும் கவனிப்போம். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். மகா நல்ல தேசம், பட்சிக்கிற தேசம்னு அவங்க சொன்னாங்க. மெஜாரிட்டி தான். கடவுள் ராஜ்யம் மெஜாரிட்டி மைனாரிட்டிக்கு இடம் இல்லை, சத்தியத்துக்கு மட்டும்தான் இடம். இது அழகான ஒரு வாய்ப்பு. இவங்களும் அதே தான் பார்த்தாங்க, இவங்களும் அங்கே தான் போனாங்க, இவங்களும் அவங்களோட தான் போனாங்க. அவ்வளோ 40 நாள் தான் இவங்களும் இருந்தாங்க. இவங்க எக்ஸ்ட்ரா ஒரு 60 நாள் 80 நாள் வருஷ கணக்கில் இருக்கவும் இல்லை. அவங்களோடே தான் போனாங்க, அவங்களோடே இருந்தாங்க, அவங்களோட தான் நின்றாங்க. அவங்க பார்த்தது அவங்க பார்த்தாங்க. ஆனால் இவங்க பார்வையும் அவங்களுடைய பார்வையும் வித்தியாசப்படுறது தான் இந்த ஆண்டவர் நமக்கு ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். என்னவா அவங்க சொல்கிறாங்க பாருங்க. ஓகே, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஓகே, கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். கர்த்தருக்கு விரோதமா துர்ச்செய்தியை பரப்பி கலங்கம் பண்ணாதீங்க. இருக்கிற ஜனங்களே நீங்களும் இந்த வார்த்தையை கேட்டு குழம்பி போயிடாதீங்க அப்படின்னு சொல்றதான் அவர். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. தலைப்பு மறந்துட வேணாம். ஃபியர் ஆஃப் ஃபெய்த். விசுவாசமா பயமா? இப்ப தேவனுடைய சத்தம் வருது, பயப்படாதிருங்கள், பயப்பட வேண்டியதில்லை. ஓகே, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். நம்ம அவங்களுக்கு இரையாக போறது இல்லை, கதை மாறும். விசுவாசம் இருந்தா அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. ஆமென். கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். கர்த்தர் கையை நல்லா உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை விட்டு விலகல. சபையே சொல்றாங்க இந்த 2 பேரும், கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். ஆமென். யெகோவா ஷம்மா, அவர் நம்மளோடு இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை. Do not be afraid. காலவேளையில் ஆண்டவர் சொல்கிறார், பார்க்கறத வச்சு, கேட்கறத வச்சு, உணர்றத வச்சு, யோசிக்கிறத வச்சு குழம்பி போயிடவும் வேணாம், பயப்படவும் வேணாம். ஆனால் கேட்குற காரியத்தை குறித்து உங்களை பற்றி யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா இருந்தால், ஐயோ இப்படி சொல்கிறாங்கன்னு கலக்கமும் வந்துடும், கோபமும் வந்துடும். பிறகு என்னுடைய எதிர்காலம் எப்படி ஆகும், என்னைக்கும் செஞ்ச தப்பை இன்னைக்கு எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு பயமாக கொடுத்துறாங்களேங்கிறதான ஒரு எண்ணமும் நமக்கு வந்துடும். ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதிருங்கள். இந்த காலவேளையில் எந்தெந்த காரியங்களை குறித்து சபை பயப்படுதோ அந்த காரியங்களை குறித்து ஆண்டவர் நமக்கு ஆறுதலின் வார்த்தை சொல்ல விரும்புகிறார். பயப்படாதிருங்கள். நீங்கள் பார்க்குற விஷயம் உண்மையாக இருக்கலாம், உங்களுடைய பிளட் ரிப்போர்ட் உண்மையாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய நிலைவரம் உண்மையாக இருக்கலாம், உங்களுடைய சரீரத்துடைய நிலைமை உண்மையாக இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குற கேட்குற காரியங்கள் எல்லாம் பொய் இல்லை, எல்லாமே உண்மை, ஃபேக்ட், ஆதாரபூர்வம் எவிடன்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இவங்களும் அங்கே தான் போனாங்க. இவங்க சொல்கிறாங்க 2 பேர், காலேபும் யோசுவாவும் சொல்கிறாங்க 2 பேர் மைனாரிட்டி, சிறுபான்மை. கடவுள் ராஜ்யத்தில் அப்படி ஒன்றும் இல்லை, பெரும்பான்மை சிறுபான்மை. பெரியாக்கள் கூட்டம் சொன்னது சரின்னா எல்லாம் சரி, சின்னாக்கள் சொல்கிறது சரியில்லை, அது இல்லை, சத்தியம் தான் ஜெயிக்கும். இந்த இடத்துல அந்த 10 பேர் என்ன சொல்லியிருக்கணும் நம்ம பாப்பமாக இருந்தால் அவங்க சொல்லியிருக்கணும், நம்ம எங்கேருந்து வந்தவங்க,
நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்ப்பீங்கன்னா அநேக இடங்களில் தீர்க்கதரிசி புத்தகங்கள்லையும் சரி, சங்கீத புத்தகங்கள்லையும் சரி, ஆண்டவர் ஞாபகப்படுத்தும் போது இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ஞாபகப்படுத்தணும்னா, உன் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து அழைத்த தேவன் நானே. உன் அடிமைத்தன வீடாகி, அப்படித்தான் ஆண்டவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார். ஏன்னா அவங்க மறந்துட்டாங்க தாங்க எங்கே இருந்தோம், யார் வந்தது, யார் இணைஞ்சது, யார் அழைச்சது, யார் நடத்துறது என்பதை குறித்து அவங்க மறந்துட்டாங்க. அதனால தான் பைபிளில் அநேக வார்த்தை சொல்லுது, மறந்துடாதீங்க. பக்கத்தில் அப்பா சொல்லுங்க, மறந்துடாதீங்க ஆண்டவர் எங்க இருந்து நம்மளை கொண்டு வந்தார் என்பதை மறந்துட வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க குழம்பி போயிருக்கிறாங்க, பயந்து போயிருக்கிறாங்க, சமாதானத்தை இழந்து போயிருக்கிறாங்க, சந்தோஷத்தை இழந்து போயிருக்கிறாங்க. ராகங்கள் வீட்டை விட்டு போய்விட்டது. உள்ளத்தில் முகத்தில் ஆரம்பத்தில் இருந்ததான அந்த சிரிப்பு மாறி போய் இப்போ முறைச்ச முகத்தோடே தான் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷை பேசுறது மாத்திரம் அடையாளம் அல்ல, நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் நம்ம எதிர்கொள்வது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வெளிப்படையான அடையாளம். எல்லாம் நடந்த பிறகு நான் ஆமேன்னு சொல்றேன் பாஸ்டர், யாரு சொல்லி கொடுத்தது செய்ய சொல்லி? யாரும் சொல்லுவாங்க இல்லையா? ஏதாவது காரியம் நடந்த பிறகு நான் பார்த்த பிறகு அப்ப நான் ஆண்டவரை நம்புறேன். அதுக்கு தேவை ஆண்டவரை நம்புறதுக்கு ஒண்ணும் இல்லாமல் இருக்கும்போது, பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லாமல் இருக்கும்போது ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தார். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆண்டவருடைய ஜனங்கள் இந்த 10 பேர் என்ன சொல்லியிருக்கணும்னா, அப்படி ஒரு பயமான பாதையில் நம்ம வரும்போது ஆண்டவர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டது மாத்திரமல்ல, செங்கடலை பிளந்து, ஆறு இல்லை, தண்ணீரோட சின்ன சாதாரண ஒரு கான் அல்ல. கதை என்ன சொல்லுதுன்னா, பைபிள் வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, சரித்திரம் என்ன சொல்லுதுன்னா, செங்கடலை பிளந்து ஆண்டவர் பாதை அமைச்சார். அப்படிதான் ஆண்டவர் அற்புதமான விதத்தில் இந்த ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். யோர்தான் நதி வரும்போது அற்புதமாய் அந்த நதி நிக்கிற அளவுக்கு தேவனுடைய கிரியை வெளிப்பட்டது. இதெல்லாம் பார்த்த கூட்டத்தில் உள்ள பங்கெடுத்த 10 பேர் தான் சொல்ற ரிப்போர்ட். எரிகோ மதில் உள்ளுக்கு போக இயலாது, வெளியே வர இயலாது, பயங்கரமானது. இது மனுஷ முயற்சினால முடியாது. துதிக்கும் போது, ஆண்டவரை ஆர்ப்பரிக்கும் போது அது உடைஞ்சு அங்கிட்டும் விழல இங்கிட்டும் விழல, உள்ளுக்கு போனுச்சு. இது யாருடைய செயல்? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், தேவனுடைய செயல். அப்ப இவங்க என்ன சொல்லியிருக்கணும்னா, அந்த டைம்ல எல்லாம் ஆண்டவர் எங்களை அற்புதம் செய்து அதிசயம் செய்து இதுவரை நடத்தின தேவன் நிச்சயமாக இந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார், ஆசீர்வதிப்பார், அவர் நம்மளை கைவிட மாட்டார். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் சொன்னதை செய்வார் அப்படின்னு விசுவாச வார்த்தையை அறிக்கிட்டு இருக்கணும். அப்போ ஜனங்கள் தைரியம் அடைஞ்சிருப்பாங்க, பலன் கொண்டிருப்பாங்க, ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சிருப்பாங்க. அந்த பயணம் கதை 40 வருஷம் இல்லை, சில நாட்களுக்குள்ளேயே அந்த தேசத்தை போய் சேர்த்திருப்பாங்க. கவனிங்க, பைபிள் சொல்லுது 11 நாள்லேயே அந்த பயணத்தை முடிக்கலாமா? கானான் தேசத்தை, பாலும் தேனும் ஓடுற தேசத்தை போகிறதுக்கு எவ்வளோ நாள் தேவை? 11 days, 11 நாள் தான். ஆனால் இவங்களுடைய விசுவாசம் இல்லாத தன்மை, முறுமுறுப்பு, ஆண்டவரை கோபப்படுத்துகிறதான செயல், எல்லா மனிதர்களைப் போல யோசித்து, எல்லா மனிதர்களைப் போல நடந்து கொண்டு, எல்லா மனிதர்களைப் போல வாழ்க்கை முறைகளை வைத்துக் கொண்டதுனால ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்ற முடியாமல் போயிடுச்சு. ஆண்டவருடைய பிரச்சனை அல்ல, ஆட்களுடைய பிரச்சனை. அவங்களுக்கு இருக்க வேண்டியது என்ன? விசுவாசம். இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்துவார், இதுவரை காத்தவர் இனியும் காப்பார், இதுவரை அற்புதம் செய்தவர் இனியும் அற்புதம் செய்வார், மிகவும் நன்றாக என் பயணத்தை முடிக்க பண்ணுவார் என்று அவிசுவாச வார்த்தை அல்ல, விசுவாச வார்த்தையை அள்ளி போட்டிருக்கணும். அற்புதம் தானா நடந்திருக்கும். இவங்களும் போயிட்டு பார்க்கும்போது எவ்வளவு நாள் போனுச்சு? வெறும் 40 நாள். ஆனா கதை என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரவேல் சரித்திரத்துடைய 40 years, 40 வருஷம் சுத்துன்னு சுத்தி 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 சுத்தியே காலம் போச்சு. ஆண்டவர் கோவப்பட்டதுனால சொன்னாரு, உங்க பிள்ளைகள் தான் போவாங்களே தவிர நீங்க போக மாட்டீங்க. ஏன்னா விசுவாசம் பத்தாது. ஏன்னா என்னுடைய பயணத்தில் இருக்க வேண்டியது என்னன்னா, நான் அன்னைக்கு எத்தனை அற்புதங்களை செஞ்சுருக்கிறேன். இன்னைக்கு அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் மறந்துட்டாங்க. என்னுடைய வாழ்க்கையில் சில நியூஸ்களை கேட்கும்போது, சில காரியங்களை நான் யோசிக்கும் போது, சில காரியங்கள் பயமாக உணரும் போது, நானும் மனுஷன் தானே, அப்பெல்லாம் நினைப்பேன், ஆண்டவர் கடந்த நாட்களிலே
செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய தைரியம் வரும். இந்த வருஷத்துல ஆண்டவர் செஞ்ச காரியம், அந்த வருஷத்துல ஆண்டவர் செஞ்ச காரியம், இந்த வருஷத்துல ஆண்டவர் செஞ்ச காரியம், அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது புல்ல அரிக்க ஆரம்பிக்கும். விழுந்து போன இடமே எனக்கு எழும்புகிற இடமா மாறும். பூனையை போல போய் நின்று எனக்கு சிங்கத்தை போல சீறி செயல்பட ஆரம்பிக்கும். ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை நினைச்சு பார்க்கும்போது. அடுத்த வருஷத்துல எப்படி இருக்கும் தெரியாது. இந்த வருஷம் முடிவதற்கு முன்பாக என்னென்ன காரியத்துக்கு ஆளாக போறோம் தெரியாது. இன்னும் 5 வருஷத்துக்கு பிறகு எப்படி இருக்க போறோம் தெரியாது. 10 வருஷத்துக்கு பிறகு எப்படி இருக்க போறோம் தெரியாது. ஆனா ஒண்ணே எனக்கு தெரியும், நம்மளை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நம்மை அழைத்தவர் இடையில கைவிட்டு விட்டு போகிறவர் அல்ல. அதனாலதான் சிங்களத்தில் அழகான ஒரு பாட்டு இருக்குது, எனக்கு தமிழ்ல அது பாட்டு இருக்குது தெரியாது. மெத்தராங் துரகெனாவே தேவியான் வான்ஸ், மெத்தராங் துரகெனாவே, இதுவரைக்கும் கொண்டு வந்தீர், இடையில கைவிட்டு விட்டு போகிறதுக்கு அல்ல, இனியும் அவர் நடத்துவார். காலவேளையிலே உங்களை கைவிட வேண்டாம், உங்களுடைய விசுவாசத்தை விட்டுவிட வேண்டாம். இன்றைக்கு இருக்கிற நிலைமைகளை பேச வேண்டாம். அந்த நிலைமைகளை மேற்கொள்ள நமக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை விசுவாசம். உலகத்தை ஜெயிப்பதற்கு கடவுள் சபைக்கு கொடுத்ததான பெரிய ஆசீர்வாதம் விசுவாசம். சில வேளைகளில் பொக்கெட்டில் காசு இல்லாமல் இருந்த நாட்கள் அதிகமாக இருந்திருக்க சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் ஆண்டவர் சந்திப்பார், அற்புதம் செய்வார்னு சொல்லி விசுவாசிக்கும் போது அதை அறிக்கையிடணும், வாயத்திலிருந்து சொல்லணும், இருதயத்தில் விசுவாசம் இருக்கணும். அதை ஆண்டவர் கேட்கிறார், பார்க்கிறார், அதுக்குரிய பலனையும் நமக்கு கொடுக்கிறவர்னு பைபிள் சொல்லுது. பிள்ளை இல்லாமல் இருக்கும்போது 7 வருஷம் கேட்டாங்க கேள்வி. நம்ம ஆக்கள் கேட்கறதுக்காக தெரியும், இருந்தால் தான் பார்க்கலாமே, இது என்ன கேள்வி கேட்கறதா. சிலர் ஆக்கள் வேணும்னு ஹர்ட் பண்ணுறதுக்காக கேட்பாங்க. வீட்டில் இருப்பாங்களே சில மாமிங்கிற பேர்ல ஆமி, என்ன தம்பி இன்னும் ஒன்றும் காணா, ஆளை மாத்து. என்னைய பார்த்து எங்கள் அம்மாவும் சொன்னாங்க. ஆனால் விசுவாசம் இருந்துச்சு, ஆண்டவர் கைவிட மாட்டார், வாக்குறுதி பண்ணினார், உண்மை உள்ளவர். அப்படித்தான் இலக்கி ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். பாஸ்டர் கோல்டன் இருக்கும்போது சொல்லுவார், புல்பீட்டில் இருக்கும்போது கோடியெல்லாம் பற்றி பேசுவார், மில்லியன் பில்லியன் ட்ரில்லியனை பற்றியெல்லாம் பிரசங்கம் பண்ணுவார். ரூமுக்கு போயிட்டு அவருடைய கோட்டை திருப்பும் போது ஷேட்டில் இருக்கதான கொலர் கிழிஞ்சிருக்குமா. அது பேச்சு மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் லட்சம் கோடிகளை பற்றி பேசுவார். இந்த பாடிக்கு தேவைப்படுற ஒரு ஷேட்டு வாங்கி போடுறதுக்கு இல்லை. ஆனால் என்ன இருந்துச்சுன்னா, விசுவாசித்து, தரிசித்து அல்ல, நாங்கள் நடக்கிறோம் விசுவாசித்து. அந்த அறிக்கை இட்டார், அவரை கனம் பண்றவங்களை அவர் கனம் பண்ணுவார், அவரை விசுவாசிகளுக்கு நல்ல பலனை கொடுப்பார்னு ஆரம்பத்திலேயே நம்ம தியானிச்சோம். பாஸ்டர் கோட்டன் முடிக்கும் போது கோடி இல்லை, கோடியா கொட்டி அவருடைய ராஜ்யத்தின் ஊழியத்துக்காக பல காரியங்களை சாதிச்சு அவருடைய பயணத்தை முடிச்சார். இந்த காலவேளையிலே பார்க்கிற காரியத்தில் மாத்திரம் கண்ணை பதிய வைக்க வேண்டாம். விசுவாசத்தில் நம்ம ஆண்டவர் இடத்த சொல்லுமா இருந்தா ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்துக்கு பலனை கொடுப்பார். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆமென்? அப்போ இந்த காலவெளி கலங்க வேண்டாம், சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். பொறுமையோடு இருங்கள், விசுவாசத்தோடு இருங்கள், ஆண்டவர் இடத்துல நம்பிக்கையை வெளிப்படுத்துங்கள். Divine time will cross into your life, and that time God will come to your place. He will visit and do a miracle. ஒரு தெய்வீக நேரம் உங்களுக்காக வச்சிருக்கிறார். அந்த டைம்ல விசிட் பண்ணுவார், சூழ்நிலையை மாற்றுவார். இந்த காலவேளையில் எத்தனையோ காரியங்கள் சொல்லிட்டு போகலாம். முடியுமா இருந்துச்சுன்னா பாஸ்டர் கோல்டனுடைய புத்தகத்தை வாசிங்க. விசுவாச பயணம் நம்மகிட்ட தாராளமாக காப்பீஸ் எத்தனையோ இருக்குது. ஒவ்வொரு அடிகள்லையும் ஒன்றுமே இல்லை, பார்க்கறதுக்கு சொல்லிக் கொள்றதுக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் ஒன்று இருந்துச்சு, விசுவாசம். அந்த விசுவாசத்தின் மூலமாக இன்றைக்கு ஆசீர்வாதத்தில் உச்சத்தை எட்ட ஆண்டு